ஒரு 2-3 மீட்டிங் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத ஓரளவுக்கு பார்த்து நிறைய கருத்து கணிப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இருக்காங்கன்றது தெரியும். ஸோ தெரியறதுக்கு முன்னாடி விமர்சனம் அவர் பேசின விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும். சொல்லப்போனால் அது மாற்று கருத்து இல்லை. ஒரு விஷயத்தை பொய்யே இருந்தாலும் இப்போ எடப்பாடி அவர்கள் அவருக்கு எது கன்வீனியண்டாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி அவர் போனார். ஆனால் இதை மக்கள் எல்லாருமே அவர் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்னதில் பார்த்து வியந்தாங்க. கடைசியில் இப்படி போய் விழுவார் அப்படின்னு. பிஜேபி அவர்கள் 2014 வந்தப்போ இந்த கட்சத்தீவை பற்றி பேசினார். அதுலேருந்து இப்போ 10 ஆண்டு காலம் இவங்க இருக்காங்க. அதோட மறந்து போயாச்சு. இப்போ அடுத்த எலெக்ஷன் வரும். இதை எடுத்து பேசுறது முற்றிலும் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முழுக்க முழுக்க வாய் பேச்சால் கவர்ந்த இவங்க பண்ற விஷயங்கள், இவங்க பேசுற விஷயங்கள்லாம் நேரடியாகவே தமிழ்நாட்டு மக்களை டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பேச இருப்பவர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் திருமதி கமலிகா காமராஜர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சில தினங்களுக்கு முன்னாடி குமரி அனந்தன் அவரோட ஐயாவோட மறைவு மிகப்பெரிய எங்களோட இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்னா, உங்களோட தாத்தா கர்ம வீரர் காமராஜர் அவரோட மிக நெருக்கமாக அரசியல் பணியாற்றவர், சுதந்திர போராட்டத்துக்கும் போராடியவர். அவரை பற்றியோட உங்களை நினைவலைகள்னா? அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். தாத்தாவோட இருந்த காலகட்டம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, கள்ளுக்கடை அதை மறியல் பண்ணணும், கள்ளுக்கடை ஓகே, மதுன்றதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக முனைப்போடு செயல்பட்டவர்னு சொல்லலாம். அதனால் பனை சார்ந்தவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த மரம் ஏறி இறந்தவங்களுக்கெல்லாம் ஏற கற்றுக் கொடுக்க முடியாத சூழலில் அதுக்கு ஒரு வண்டி ஒன்று செஞ்சு கொடுத்து அந்த வண்டியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லாம் அதை இது பண்ணாங்க. நிறைய இடங்கள் அதை கொண்டு போய் சேர்த்ததும் உண்டு. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 17 முறை தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் நடைபாதை மேற்கொண்ட ஒரு பெருமையும் ஆமாம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதை இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். தாத்தாவோட ரொம்ப நெருக்கமான ஒரு தோழர்னு சொல்லலாம், ரொம்ப பற்றாளர்னு சொல்லலாம். இன்னும் இதில் பேத்தியாகி எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறதுக்கு நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, தென்காசியில் வாஞ்சிநாதனுக்கு மணிமண்டபம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மட்டும் இல்லாமல் அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாஞ்சிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெயர் வரத்துக்கு காரணமாக இருந்தவரும் குமரி ஆனந்தன் சொல்லலாம். அதே போல் அந்த இடத்துல வாஞ்சிநாதனுக்கு மணிமண்டபம் வைக்கணும்னு சொல்லிட்டு தாத்தா அடிக்கல் நாட்டியிருந்தாங்க 1959. அந்த கல்வெட்டானது காலப்போக்கில் சில பேர் அவங்களால அது தகர்த்திருக்கப்பட்டு அதை துணி துவைக்க யூஸ் பண்ணுறதுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் அதை கொண்டு அங்கே இருக்க முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் செங்கோட்டையில் கொண்டு குமரி ஆனந்தன் அவர்கள் கொண்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, எனக்கு இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செயல். அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி அதை கொண்டு மண்ணுக்குள்ளே புதஞ்சே இருந்தது. அதை சரியான ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாத ஒரு சூழல். அப்படி இருக்கும்போது இந்த தகவல் எனக்கு வந்த உடனே நான் அதை என்ன பண்ணேன், அதாவது குமரி ஆனந்தன் கொண்டு அதை சேர்த்துட்டாங்க. ஆனால் அவருக்கு என்ன அப்படின்னா, காமராஜர் கொண்டு வந்த விஷயத்தை ஆனால் அங்கே மணிமண்டபம் கட்டிட்டாங்க. 2010 கலைஞர் அவர்கள் நிதி ஒதுக்கினாங்க. அதுக்கப்புறம் 2014 சிஎம்மாக இருந்து ஜெயலலிதா அம்மையார் அதை கல்வெட்டை முடிச்சுட்டாங்க, அந்த மணிமண்டபத்தை முடிச்சுட்டாங்க. ஆனால் இதுக்கு விதையாக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவங்களோட அந்த சுவடுகள் எதுவுமே இல்லை. அந்த வருத்தம் குமரி ஆனந்தனுக்கும் இருந்து பேத்தியாகி எனக்கும் இருந்தது. இந்த தகவல் வந்த உடனே அந்த தகவலை உடனே அதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டை சரி செய்து புதுப்பிச்சு அந்த மணிமண்டபத்தில் அழகாக செதுக்கியாச்சு. ஸோ அதை அப்போ அவர்கிட்ட போய் அதை டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்னோட இந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிட்டா ரொம்ப நல்லது, இது முடியல அப்படின்னு சொன்னால் என்னோட உயிர் போகாது, நான் நல்லா தூங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போக்கிட்ட அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த ஒரு சந்தோஷமும் உண்டு. ஸோ இதில் இவங்களோட ட்ராவல் என்னோட பங்களிப்பும் இதில் இருக்குன்னு சொல்லும்போது நான் பெருமையும் படுறேன். பெரிய விஷயம். இன்னைக்கு பரபரப்பாக இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு மேடம். நாளைக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரந்திகளோட பிறந்த நாள். அதை ஒட்டி சென்னை வட்டார பகுதியில் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் 2026 துணை முதல்வரே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட விசிக தலைவர் திருமாவளவன் எடுத்த ஸ்டாண்டை உங்கள் கட்சி எடுக்குதோ? அப்படி கிடையாதுங்க. இது இத்தனை ஆண்டு காலம் எங்களோட ஆட்சியில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் உயிர்ப்போடு இருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்ல வேண்டிய விஷயம்தான். அப்படின்னும் போது தோழமையோடு இப்போ நம்ம திமுகவில் பயணிச்சுட்டு தான் இருக்கும். இதில் சில வெறுப்புகள் இருந்தாலும் கட்சிக்குள்ள தலைவர்கள் மத்தியில் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. அவங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் கிடையாது.
ஆனால் தொண்டர்களுக்கு வந்து சில சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும் கட்சிக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது எல்லாரையுமே நம்ம வந்து சரி செய்யவோ இல்லை மாற்றி யோசிங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது அவங்களோட உரிமை. ஸோ அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி இருக்கணுன்ற பதிவை வந்து அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தலைவர் உடனே வந்து கண்டித்து அந்த மாதிரி போடக்கூடாது, நல்லபடியாக போயிட்டு இருக்க நேரத்தில் இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து அவரோட லெட்டர் பேடில் வந்து சொல்லி தகவல் வந்து இது பண்ணி அவங்களுக்கு வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அது கண்டிச்சிட்டீங்க. ஆமாம், அது கட்சியோட கொள்கை இல்லை. கண்டிப்பாக இல்லை. ஓகே, 2026 மறுபடியும் நம்ம திமுக அரசு அரியணை ஏற்றணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. கூட்டணி அப்படிங்கிறது வந்து எலெக்ஷனுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி கூட சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எத்தனையோ களங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் இப்போ நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்னும் போது இப்போ இது தேவையில்லைல்ல. மேம். 20 தினங்களுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருந்தாரு. கருப்பு கொடி காட்டி போராட்டம்லாம் பண்ணியிருந்தீங்க. அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? தொடர்ந்து இந்த அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, அதுக்கப்புறம் மத்தியில இருக்கிற அவங்க வந்து எல்லாமே பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து தொடர்ந்து சர்ச்சையில் சிக்க வைப்பது, ஏதாவது தேவையில்லாத ஒரு விமர்சனங்களை முன்வைத்து அவங்கள வந்து பழி சொல்லி வேவு பார்க்குற வேலையில் வந்து கூடுதலாக இறங்கிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போன்னு சொல்ல முடியாது, தொடர்ந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு 6-7 வருஷமாகவே நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இதை கண்டிச்சும், அதுக்கப்புறம் வந்து மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கிறதும், அதுக்கப்புறமா இந்தியும் நீட்டையும் வந்து கண்டிப்பாக கொடுத்தா தான் ஆச்சு, இங்கே நீங்கள் ஏற்றுக்கிட்டா தான் ஆச்சு, இல்லைன்னா வந்து உங்களுக்கு உண்டான நிதியை வந்து நாங்கள் வழங்க மாட்டோம் அப்படின்றது வந்து நேரடியாக வந்து கல்வி அமைச்சர் சொல்கிறதும், இதெல்லாம் வந்து கண்டிச்சு தான். அதுவும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் வந்து அம்பேத்கரை இழிவாக பேசினது, இதெல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து ஓரங்கட்டி அவங்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து கொடுக்க முடியாமல் அதை நேரடியாக மறைமுகம் இல்லாமல் நேரடியாக பேசுகிறது வந்து எல்லாத்தையும் வன்மையாக கண்டிச்சு தான் அவங்க வந்தப்போ இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தது. இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி அந்த திமுக அரசு வந்து மேடம் மோடி அவர்கள் வரப்போதெல்லாம் கோபேக் மோடிங்க, இப்போ வந்து கம்பேக் மோடி ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து அமித்ஷா அவர்கள் கூட சிவப்பு கம்பள வரவேற்பு தான் கிடச்சிது. ஆனால் நீங்கள் மட்டும் இப்போ தனியாக இருக்கிறீங்களோ? இப்போ வந்து தமிழ்நாடு அப்படிங்கும்போது வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நிலைப்பாடில் அவங்க இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால அவங்க அதை செய்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் எங்கள் எதிர்க்கில் வந்து கூட்டணியாக நாங்கள் இருக்கிறதுனால எங்களோட எதிர்ப்பை வந்து நாங்கள் தெரிவித்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுல நாங்கள் அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ அதை நாங்கள் செய்வோம். சில வருடங்களாகவே மேடம் தமிழக அரசியல் களத்தில் வந்து பிஜேபி தன்னை ஒரு பரபரப்பாக வச்சுருக்காங்க. நேற்று கூட கட்சி தலைமை தமிழக பாஜக தலைவர் வந்து பார்த்து அண்ணாமலையிலேருந்து நயினா நாகேந்திரன் பொறுப்பேற்றிருக்காங்க. அந்த மாதிரி பரபரப்பான அரசியல் களத்தில் இப்போ தமிழக காங்கிரஸ் தவற விடுவோம் மேடம். அதாவது வந்து பொய்யை சிறப்பாக சொல்லும் வேலையில் வந்து இப்போ மட்டும் இல்லை, எப்பொழுதும் இருக்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி. ஸோ அதை வந்து அவங்க சொல்லி அதை செய்கிறாங்க, அது அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, காங்கிரஸ் வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து பெரியோர்கள் முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சொல்லி செய்யணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பெருமைப்பட்டுக்கணும், பெருமை சொல்லிக்கிட்டே இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஸோ நிறைக்குடம் வந்து என்றைக்கும் தழும்பாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஆட்டம் போடுறதெல்லாம் வந்து எதற்காக அப்படிங்கிறது மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. பப்ளிசிட்டி ஸ்டண்டுங்கிறீங்களா? அவங்க செய்கிறதுல அவங்க செய்கிறாங்க, அவங்க செய்கிறதே நம்ம செய்யணுன்றது கிடையாதுல்ல. என்றைக்குமே வந்து அகிம்சை வழியை வந்து காந்தி வழியிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ அதை தான் நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம், அது செஞ்சுட்டே இருப்போம். இந்த பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைஞ்சதுலேருந்து தமிழக முதல்வர்லேருந்து கனிமொழி மேம்லேருந்து எல்லாருமே விமர்சித்து பேசுகிறாங்க. இந்த கூட்டணியை பார்த்து ஒரு பதட்டமோ அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவங்களும் சொல்லியிருக்காரு. பதட்டம்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ எதிர்கட்சியில் இருக்கவங்க வந்து நாங்கள் இது பேசுகிறாங்க, இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஒருத்தங்களும் பேசுகிறது சொல்லலாம். ஆனால் அவங்க கட்சிக்குள்ளே இருந்தவங்களே வந்து போன வருடத்துலேருந்து இப்போ இருக்க வரைக்கும் கூட சொல்லலாம், நாங்கள் இந்த கூட்டணியில் இருந்தோன்னா வெளியேறினோன்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னாங்க. இவங்க வந்ததுனால தான் நான் தோற்று போனேன்றதே பகிரங்க வாக்குமூலம் கொடுத்தாரு. அப்போ இவர் வெளியேறிட்டாரா? இது வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு தனிநபரோட கருத்துக்களை அவங்க முள்ள வச்சுட்டே இருந்தாங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து அவருக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி அவர் போனார். ஆனால் இதை வந்து மக்கள் எல்லாருமே வந்து அவர் வந்து போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்னதில் வந்து பார்த்து வியந்தாங்க. பரவாயில்ல, அவர் வந்து இந்த அளவுக்கு டஃப் கொடுக்குறாரு அப்படின்னு. ஆனால் இவ்வளோ டஃப் கொடுத்தும் கடைசியில் வந்து இப்படி போய் விழுவார் அப்படின்னும் போது கட்சிக்குள்ளேயும் சரி மக்கள் வழியும் வந்து ஒரு புகைச்சல் இருக்க தான் செய்யுது. நம்ம 2021 காங்கிரஸ் கட்சி வந்து திமுக அரசு வந்து 25 தொகுதிகள் கேட்டு வாங்கியிருந்தாங்க மேடம். இப்போ வந்து அதை விட அதிகமான தொகுதிகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த வாட்டி என்னென்ன கொள்கை முன்னிறுத்தின்னு நீங்கள் கூட்டணி வைக்க போறீங்களா? இல்லை, கூட்டணி அப்படிங்கிறது வந்து தலைமை எடுக்கும் முடிவு, அதை வந்து நம்ம இப்போ பேச முடியாது. கண்டிப்பாக வந்து போன முறை வந்து 25ன்றது வந்து ஓகே தான். ஆனால் வந்து இந்த முறை வந்து அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஒரு எண்ணிக்கை தான் நம்ம சொல்லலாம். ஸோ டபுள் டிஜிட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சட்டசபையும் சரி ஒரு ப்ரெஸ் மீட் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க கொண்டு வந்த திட்டத்தை தான் இப்போ இவங்க எல்லாமே எதிர்க்கிறாங்க. நீங்கள் சொன்ன மும்மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, நீட் எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, மறுபடியும் தமிழக அரசு வந்து கச்சத்தீவுங்கிற இஷ்யூவை கையில் எடுத்திருக்காங்க. இது எல்லாமே காங்கிரஸ் தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க.
பொது வழியில எல்லா கட்சியினரும். அதாவது வந்து நீட் வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை நம்ம பார்க்கணும். இது வந்து நிறைய பேர் தெரியாமையே இதையே திருப்பி திருப்பி பேசுறது தவறுன்னு சொல்லுவேன். அதே போல் வந்து கச்சத்தீவுக்கு பின்னாடி இருந்த விஷயங்கள் வந்து ஒரு கம்பெனி உள்ளே வரான் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இங்கே பிழப்ப கொடுங்கன்ட்டு, இது இங்கே மட்டும் இல்லை, அந்த காலத்துலேருந்து நடந்த விஷயம். அப்போ தான் நம்ம நாடும் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத வந்து முன்னோர்கள்லேருந்து இப்போ வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். அவன் வரானா அவனுக்கு இடம் கொடுக்குறோம், அதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுக்குறோம், அப்போ தான் நம்ம இருக்கிறவங்களுக்கு வந்து தொழில்கள் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் கச்சத்தீவுலையும் பண்ணாங்க. ஸோ கச்சத்தீவுலையும் பண்ண விஷயத்தை வந்து இவங்க மாற்றி யோசிச்சுட்டு இதை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு சரி அப்படின்றது எனக்கு தெரியல. இதை வந்து அழகாக வந்து சட்டமன்றத்துலேயும் வந்து எங்கள் தலைவர் அவர்கள் வந்து அதை வந்து ரொம்ப வெளிப்படையாக தெளிவாக வந்து எடுத்து வச்சாங்க. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியும். பழி சொல்லணும் அப்படின்றது தான் இதை பற்றி மட்டும்தான் பேச முடியும். ஏன் பிஜேபி அவர்கள் வந்து 2014 வந்தப்போ இந்த கச்சத்தீவை பற்றி பேசினார். அதுலேருந்து இப்போ 10 ஆண்டு காலம் இவங்க இருக்காங்க. ஏன் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை? ஏன் முயற்சி எடுக்கல? அதோட மறந்து போயாச்சு. இப்போ அடுத்த எலெக்ஷன் வரும்போது இதை எடுத்து பேசுறதுக்கு என்ன அவசியம் வேண்டியிருக்கு? ஒன்றுமே இல்லாத விஷயத்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் இதை எடுத்து பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இதை எடுத்து பேசுறது வந்து முற்றிலும் கண் துடைப்பு வித்தை தான். இல்லை, போன வாட்டி நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு ரகசியம்னு சொன்னாங்க, கண்டிப்பாக அதை கேன்சல் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க தமிழக அரசு. அதுக்கப்புறம் இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் ராகுல் காந்தி ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் சொல்லி நீட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து விலக்கு வாங்கி தருவோம்னு சொன்னாங்க. மறுபடியும் வந்து பிஜேபியோட அரசு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எப்படி மேடம் மறுபடியும் சாத்தியம் அது நீட் எதிர்ப்புங்கிறது? நீட் வந்து அதாவது வந்து சொன்னது வந்து மும்மொழி கொள்கையும் சொன்னது வந்து எப்படின்னா, வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம், எந்த மாநிலத்தில் தேவையோ அவங்க எடுத்துக்கலாம்னு சொன்னது. ஸோ அதை வந்து சொன்னதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுபடி பார்த்தோம்னா இங்கே எங்களுக்கு தேவையில்லைன்னு நம்ம சொல்கிறோம். சொல்லும் போது அதை என்ன பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க. புஷ் பண்ணும்போது தேவையில்லை, விருப்பப்பட்டு நான் 10 லாங்குவேஜ் கூட நான் தெரிஞ்சுக்கலாம், எங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் திணிக்காதீங்கன்னு சொல்லுவோம். இது ஒன்று. நீட் தேர்வு அப்படிங்கிறது வந்து வேண்டாம் அப்படிங்கிறத முன் வச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து மத்தியில் வந்து அதை வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, இப்படி இருந்தால் தான் சாத்தியம்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து படிப்பில் வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இது சொல்கிறேன் நான், அளவுகோலை சொல்கிறேன். பார்த்திங்கன்னா 51% வந்து நம்ம வந்து எஜுகேஷனில் நல்லாவே இருக்கும். அப்படின்னும் போது நமக்கு தேவையே கிடையாது. தேவையில்லாத மாநிலம் பார்த்திங்கன்னா குஜராத்தே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அங்கே நீங்கள் கொண்டு போய் நீட்டை கொண்டு போய் கொடுங்க. இப்போ எங்கள் ஆல்ரெடி நம்ம குழந்தைங்க நல்லா படிச்சிருக்காங்க, எல்லா நாடுகள்லையும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இங்கே தேவையில்லாத விஷயத்தை எதுக்கு நீங்கள் திணிக்கிறீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். 2026 தேர்தலில் எது வந்து மக்களுக்கு உள்ள முக்கியமான தேர்தல் வாக்குறுதியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 2016 மது விலக்குன்னு ஒன்று இருந்துச்சு மேடம், மறுபடியும் அது காங்கிரஸ் கையில் எடுக்குமா மேம்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு நாளைக்கு ஒன்று இப்போ கேஸ் விலையும் பெட்ரோல் விலையும் குறைப்பேன்னு சொன்னாங்க. இப்போ அகைன் ஏறி இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து குறைக்கிறேன்னு சொன்னால் அது வந்து அப்படி கொஞ்சம் நாளைக்காவது இருக்கணும், கொஞ்சம் வருடமாவது இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அதை வந்து சரி செஞ்சு மாற்றி திருப்பி இது பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு சரி அப்படின்றது தெரியல. அதனால் வந்து இன்னும் 1 ஆண்டு காலம் இருக்குது. இதில் என்ன மக்களுக்கு தேவை, எதை செஞ்சால் சரியாக இருக்கும்ன்றது வந்து தலைமை எடுத்து ஒரு நல்ல தகவலை மக்களுக்கு கொடுப்பாங்க, அதை நிச்சயமாக செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு கருத்து கணிப்பு இருக்கு மேடம். அதாவது அடுத்த முதல்வர் வயசில் முதல்வர் ஸ்டாலினுக்கு அப்புறம் தாவக தலைவர் விஜய் இடம் பெற்றிருக்கார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து செல்வப்பிறந்தகர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திமுக மேடையில் காங்கிரஸ் மேடைகளும் விஜயை விமர்சித்து பேசுறதுலேயே நிறைய நேரம் செலவிடுறாங்களோ? ஏன் இந்த 2 வருஷத்தில் இந்த கட்சியை பார்த்து ஏன் இவ்வளோ பதட்டம்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ வந்து யார் வராங்கனாலும் அவங்கள வந்து ஓகே வாங்க அப்படின்னு சொல்கிறது நம்மளோட விஷயம். அவங்கள பார்த்து பொறாமப்படுறதோ இல்லை வந்து அவங்க ஏன் வராங்கன்னு சொல்கிறதோ வந்து அது தவறு. அவங்களோட விருப்பம், மக்கள் பணி செய்ய வராங்க. அவங்கள வந்து என்ன செய்கிறாங்க நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ அவர் வந்து ஒரு 2-3 மீட்டிங் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத ஓரளவுக்கு பார்த்து நிறைய கருத்து கணிப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு எலெக்ஷனை அவங்க ஃபேஸ் பண்ணாதான் அவங்க எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இருக்காங்கன்றது தெரியும். ஸோ தெரியறதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் எத்தனை வந்தாலும் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றது பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும். தமிழக அரசியல் கடத்தில் அண்ணாமலை அவர்கள் தமிழக பிஜேபி தலைவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் அந்த கட்சி வலுப்பட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது அடிப்படை மக்கள்லேருந்து நிறைய அந்த கட்சியை கொண்டு போய் சேர்த்துருக்காரு. பாத யாத்திரை, என் மக்கள் என் உரிமைங்கிற மாதிரிலாம். இப்போ வந்து அவரை மாற்றிட்டாங்க. அவர் வந்து இப்போ நயினா நாகேந்திரன் வந்திருக்காரு மேடம். இப்போ அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய மீடியாவை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. மீடியாவை ஃபேஸ் பண்ணாலும் அவர் பேசின விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். சொல்லப்போனால் அதை வந்து மாற்று கருத்து இல்லை, சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது வந்து ஒரு விஷயத்தை பொய்யே இருந்தாலும் அழுத்தம் திருத்தமாக அந்த வாய் பேச்சு வந்து அவர்கிட்ட நல்லாவே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் பாராட்டலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அவர் ஆஃபீஸராக இருந்து சில செயல்பாடுகள்லாம் வந்து அவர் சொன்ன விஷயத்தில் கரெக்டாக இருந்தாரா அப்படின்னும் போது
இந்த வாட்ச் விஷயம் சொல்லலாம். ரஃபேல் வாட்ச் வந்து அதை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன்னாரு. அது சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். அந்த ஒரு விஷயம். ஆமா. ரெண்டாவது நான் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்து அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஷூ போட்டார். ஆமாம் சாத்தியம் இல்லை. அப்போ அப்படி தான் நம்ம மாற்றி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து அவர் படித்ததுக்கும் அவர் இருந்த இடத்துக்கும் வந்து சாட்டையில் அடித்ததெல்லாம் சாத்தியமா அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து மக்களை வந்து அவர் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு விஷயத்தில் அவர் வந்து தெளிவாக இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து முழுக்க முழுக்க வாய் பேச்சால் கவர்ந்த ஒரு மனிதன் தான் நான் சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நயனா நாகேந்திரன் பார்ப்போம் இவங்க எப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழிசை அக்கா இருக்கும்போது பிஜேபியில் வந்து தமிழ்நாட்டில் வந்து தாமரை மலரும் மலரும் சொல்லி அவங்களோட நிலைப்பாடுகளை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவரோட செயல்பாடுகள் எப்படி இருந்தது, இப்போ இவர் என்ன பண்ண போறாருன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். காங்கிரஸ் கட்சியிலேருந்து எம்எல்ஏவே ரிசைன் பண்ணிட்டு போன விஜயதாரணி மேமுக்கு இன்னும் போஸ்டிங் கொடுக்காம இருக்காங்க மேடம். உங்களுக்கு அவங்கள்ட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா? என்ன எதுக்கு இங்க இருக்கும்போது பேசுறோம்னா அது வேற. இப்போ இங்க இருந்து அவங்க மாறி போயிட்டாங்க. அவங்களுக்கு இங்க இருக்கிறத விட அங்க பெருசா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு போனாங்க. அவங்களுக்கு எத்தனை விதங்கள்ல வந்து காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுத்துருந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்களுக்கு இதை விட என்ன யோசிச்சாங்கன்றது நமக்கு தனிப்பட்ட முறையில தெரியல. இன்னும் அங்க வந்து எந்த ஒரு பதவியும் இல்லை, எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாம இருக்காங்க. இனிமேலாவது கிடைக்குமான்றத பயங்கரமா ஒரு மேடையிலையும் கேட்டாங்க, போஸ்டிங் கொடுத்தா நல்லா வேலை செய்யற மாதிரி. பட் இன்னுமே தராம இருக்காங்க. ஒருவேளை நயனா நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டா தெரியல. அது அவங்களோட இது வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. இப்போ வந்து வக்ஃபு சட்ட மசோதா வந்து குடியரசு ஒப்புதலை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாங்க மேடம். முதல் மாநிலமாக தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வந்து அதை அமல்படுத்தியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க மேடம்? அதை வந்து தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து இப்போதைக்கு இது தேவையா, இதை வந்து சரிவர செஞ்சுட்டாங்களா அப்படின்றது பார்க்கும்போது அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படின்னும் போது இதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டாது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திட்டேருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வரல. எந்த பிஜேபியிலேருந்து எந்த ஒரு இது வந்தாலும் முதலாளாக இருக்கிறது ராகுல் காந்தி அவர்களாக தான் இருப்பாங்க. ஏன் இந்த அமைதி? என்ன எதிர்த்தாலும் என்ன பதில் கிடைக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்படின்னும் போது இவங்க வந்து ஒரு 4 பெரும் தலைகளை வந்து வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுல மோடி அவர்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. அப்படின்னும் போது திருப்பி அவங்க செஞ்ச விஷயங்கள் மக்கள் மத்தியிலும் சரி எல்லா கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியுது. இருந்தாலும் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் என்ன செயல்பாடுகள் அங்கே மாற்றி யோசிக்கிறாங்க கிடையாது. அப்படின்னும் போது இதுக்கு மட்டும் என்ன கிடைக்கும்? நம்மளே பேச வேண்டியதுதான். அவங்க எல்லாமே அவங்களா தானே இருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம என்ன ஆராய்ச்சி மணி அடித்தாலும் அங்கே பதில் வராது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாகவே மோடி அவர்களே பிரதமராக இருக்காரு மேடம். நெக்ஸ்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ் வலிமையான கூட்டணியை அமைக்குமா? நிச்சயமாங்க. அதுக்கு உண்டான அடிக்கல் வந்து போட்டுகிட்டே தான் இருக்கும். ராகுல் காந்தி அவர்கள் நடைப்பயணத்தில் தான் நம்ம சொல்லலாம். ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இவங்க பண்ணுற விஷயங்கள், இவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து நேரடியாகவே தமிழ்நாட்டு மக்களை வந்து புறக்கணிக்கிறது வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. கொடுக்க முடியாது. அதாவது வந்து எதுனாலும் வந்து அவங்க பேசுகிற தோரணைகள் எல்லாமே வந்து தடாலடியாக இருக்குது. ஒரு ஹிட்லர் ஆட்சி மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் பிஜேபி வந்து இதே நிலையை வந்து அவங்க கையில் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து அவங்களோட எதிர்ப்பு குரலை வந்து வேற மாதிரி தான் காமிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தல் மேடம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 4 முனை போட்டிகள் உருவாகிக்கும் மேடம். திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக பிஜேபி அலையன்ஸ் மேடம், தமிழக வெற்றி கழகம் அண்டு நாம் தமிழன் கட்சி, இது மாதிரி 4 முனை போட்டிகள் நிலவரப்ப ஒரு தொங்கு நிலை வருமோ அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. இந்த வாட்டி அவ்வளோ ஈஸியாக திமுகவால் ஜெயிச்சிட முடியாதுங்கிறாங்க. அது எந்த வகையில் சாத்தியம்? அதுதான் இப்போ வந்து கூட்டணி அப்படிங்கிறது வந்து அதிமுகவும் பிஜேபியும் வந்து சேரவே சேராதுன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி அவங்க எல்லாம் கை கொடுத்து அவங்க வீட்டில் போய் உணவருது அளவுக்கு வந்து போயிருக்கு. அப்படின்னும் போது எதையுமே அரசியலில் நம்ம வந்து இப்போ சொல்கிறது நாளைக்கு என்னன்றது தெரியாது. ஸோ அரசியல் களம் இன்னும் சூடு பிடிக்கும் போது தான் ஒரு 2 நாட்களில் அவங்களோட பதில் எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொங்கு சட்டமன்றமாக அமையலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு மாற்றங்கள் வந்து நிச்சயமாக கொடுக்கலாம். அதனால பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேம், இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி மேடம். 2026 கண்டிப்பாக நாங்கள் ஒரு எம்எல்ஏ வேட்பாளராக பார்க்கணும். தேங்க்யூ.